அதே காரு, அதே நம்பரு. அகிலாண்டேஸ்வரி மட்டும் மிஸ்ஸிங். எப்படி? கோட்டை விட்டுட்டோமா? மேடம், அகிலாண்டேஸ்வரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க இப்ப எந்த லொகேஷன்ல இருக்கீங்க? ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. தப்பு நடந்துருச்சா? ஃபாலோ பண்ணிட்டு வந்த கார்ல அகிலாண்டேஸ்வரி இல்ல மேடம். அவங்க சன் அருண் தான் இருக்காரு. என்ன சொல்றீங்க? நீங்க நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்துட்டேன் மேடம். அவங்க சன் அருண் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஏய், டார்கெட் பாயிண்ட் அகிலாண்டேஸ்வரி. அத மிஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுன்னு சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் ஏதோ நடந்திருக்கணும் மேடம். மேடம், இப்போ என்ன பண்றது மேடம்? இந்த தடவை அகிலாண்டேஸ்வரியை தூக்கி அவ சாம்ராஜ்யத்தையே சரிச்சிடலான்னு பார்த்தா இப்படி சொதப்பிட்டீங்களே. சரி, அந்த அகிலாண்டேஸ்வரி இல்லனா என்ன? அந்த அகிலாண்டேஸ்வரி மகனை தூக்குங்க. ஏற்கனவே ஆதிய பிரிஞ்சிருக்கிற அந்த அகிலாண்டேஸ்வரி இப்போ அருணையும் பிரிஞ்சு புத்திர சோகத்துல கதறணும். ஓகே மேடம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். டிவில ஃபிளாஷ் நியூஸ் பாருங்க. இதையாவது சொதப்பாம பண்ணுங்க. ஓகே மேடம். டிரைவர், அந்த காரை ஓவர்டேக் பண்ணி பிளாக் பண்ணு. ஓகே சார். கார்ல இருந்து இறங்குங்க. எதுக்கு? உங்க காரை நாங்க சோதனை பண்ணணும். நீங்க எதுக்கு என்னோட காரை செக் பண்ணணும்? நான் யார் தெரியும்ல? நீங்க யாருன்னு தெரிஞ்சதுனால தான் இவ்வளவு நேரமா மரியாதையா பேசிட்டு இருக்கேன். காரை விட்டு இறங்குங்கன்னு சொல்றேன்ல. இப்ப சொல்லுங்க, எதுக்காக என்னோட காரை செக் பண்ணணும்னு சொல்றீங்க? உங்க கார்ல ட்ரக்ஸ் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னோட கார்ல ட்ரக்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது சார். சார், நான் யாருன்னு தெரியாம நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சதுனால தான் இவ்வளவு நேரமா மரியாதையா பேசிட்டு இருக்கோம். இல்லனா நாங்க டீல் பண்ற விதமே வேற. என்ன சார் திடீர்னு காரை நிப்பாட்டி செக் பண்ணணும்னா புரியவே இல்லை எனக்கு. அருண், என்னாச்சு? மா, திடீர்னு காரை வந்து பிளாக் பண்ணி உள்ள ட்ரக்ஸ் இருக்குது செக் பண்ணணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஓ, இந்த கார்ல ட்ரக்ஸ் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு மேடம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வந்தது? அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தது யாரு? மா, இதே கேள்விதாம்மா நான் கூட கேட்டேன். உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு அப்படின்னு சொல்றாங்கம்மா. ஓ சரி, நான் கேட்டேன்ல, சொல்லுங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? டிபார்ட்மெண்ட் சீக்ரெட் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது மேடம். ஆஹா, டிக்கியை ஓபன் பண்ண சொல்லுங்க, நாங்க காரை சோதனை பண்ணணும். இத பாருங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வந்தது, இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு கரெக்டா சொல்லுங்க. அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது மேடம். அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஓகே, உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேட்டா சொல்லுவீங்கல்ல? சொல்லுவீங்க.
தேங்க்யூ. 2 minutes. சார் ம் குட் மார்னிங் மேடம். யோ மேடம் ஃபோன் பண்ணுற அளவுக்கு நடந்துப்ப. என்னையா பிரச்சனை உனக்கு? சார் இந்த கார்ல ட்ரக்ஸ் கடத்துறாங்க சார். யோ மேடம் யாருன்னு தெரியுமில்ல. வந்தது ராங் இன்ஃபர்மேஷனாக இருக்க போதியா? நோ சார், வந்திருக்கிறது கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் சார். கன்ஃபார்மா இந்த கார்ல ட்ரக்ஸ் இருக்கு சார். மேடம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சார் நீங்க என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? அருண், அம்மா ம், கொஞ்சம் அமைதியா இரு. உங்க கடமையை செய்யுங்க. ம், வாங்க டிக்கி ஓபன் பண்ண அருண். இறங்க. கொஞ்சம் பொறுத்துக்கமா. ஐயோ, பில்லோ ஏதாவது இருக்கா நம்ம கிட்ட? நம்ம கிட்ட பில்லோ எதுவுமே இல்லை மேடம். சரி, டிக்கில இருக்கா பாரு. டிக்கில வேணுமா தேடி பார்க்குறேன் மேடம். டிக்கி திறக்கிறேன். சரிங்க. கொஞ்சம் பொறுத்துக்கமா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. என்னாச்சு? பில்லோ இருக்கா? மேடம் பில்லோலாம் எதுவும் இல்லை மேடம். சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கு மேடம். பாக்ஸா? என்ன பாக்ஸ் அது? நைஃப் ஏதாவது இருக்கா? நைஃப்ல எதுவும் இல்லை மேடம். என் பைக் தான் இருக்கு, அதை வச்சு ட்ரை பண்ணலாம் மேடம். இந்தாங்க மேடம். இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்க சந்தோஷப்பட்ட மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை விட இன்னைக்கு கிடைக்க போற மரியாதையை நினைச்சு பெரிய அளவுல சந்தோஷப்பட போறீங்க. போலாம். ஓகே மேடம். யோ என்னையா பண்றீங்க? சாரி சார், எதுவுமே இல்லை சார். உங்களை எல்லாம் நம்பி வந்த பாரு. வாங்கய்யா. சாரி மேடம். ஏயா இன்ஃபர்மேஷன் கரெக்ட்னு கன்ஃபர்மேஷன் சொன்ன எங்கயா ட்ரக்ஸ்? இன்ஃபர்மேஷன் வந்தா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு மேடத்துக்கு இப்படி தொந்தரவு கொடுத்துருக்க. மேடத்துக்கிட்ட சாரி கேளியா? சாரி மேடம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? சாரி சார், யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். நான் யாருன்னு விசாரிக்கிறேன் சார். இது ராங் இன்ஃபர்மேஷன் இல்ல, கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தான். நீங்க தேடிட்டு இருக்கிற ட்ரக்ஸ் கார்ல தான் இருக்கு.
ஆனா இந்த கார்ல இல்ல. என்ன சொல்றீங்க மேடம்? அப்ப எந்த கார்ல ட்ரக்ஸ் இருக்கு? அதை யார் வச்சது? அது யாரு, எந்த காரு, தோ இங்க நிக்கிறாரே டிசி, அவருக்கு எல்லாம் தெரியும். யோ, ட்ரக்ஸ் வச்சது யாருன்னு உனக்கு தெரியும்னு மேடம் சொல்றாங்க. அதுக்கு பதில் சொல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க, ட்ரக்ஸ் வச்சது யாரு? அது இப்ப எந்த கார்ல இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அதான் விசாரிச்சேன். ஓ, அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது யாரு? யாருன்னே தெரியாதுங்க. யாரோ அன்னோன் பர்சன். ஓ, அன்னோன் பர்சனா? ஆமா. சார், அவரோட மொபைலை வாங்கி அதுல கால் லிஸ்ட் பாருங்க. அதுல கடைசியில அவர் யார்கிட்ட பேசியிருக்காரோ அவங்க தான் அந்த அன்னோன் பர்சன். யோ, மொபைல குடியா. மொபைல கொடுக்குறல்ல. நந்தினி கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. ஓ, அப்போ அந்த அன்னோன் பர்சனுக்கு இவரா நந்தினின்னு பேர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. நந்தினி எதுக்காக உனக்கு கால் பண்ணாங்க? என்ன ட்ரக்ஸ் கேஸ்ல சிக்க வச்சு அவமானப்படுத்துறதுக்காக தான். அதுக்காக தான் இவருக்கு கால் பண்ணிருக்கணும். ஹலோ டிசி, என்ன பொறி வச்சு பிடிக்க பாத்தீங்கல்ல? எனக்கு தோண்டின பள்ளத்துல இப்ப அந்த நந்தினியே விழ போறா. போங்க போங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. யோ, 1 hour டைம் தர்றேன். அதுக்குள்ள அந்த நந்தினியை அரெஸ்ட் பண்ணுங்க. போங்க. ஓகே சார். சாரி மேடம். நான் வரேன். அருண், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. கிளம்பு. ஜானு 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 கொஞ்சம் இரு. நான் சொன்னதெல்லாம் நடவு இருக்குல்ல. பார்வதி கிட்ட பேசும்போது நீ உஷாரா இருக்கணும். அவங்க கல்யாண நாளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம போட்டு வாங்குறோம்னு அவங்களுக்கு சந்தேகமே வந்துடக்கூடாது. புரிஞ்சுதா? இதை எத்தனை தடவை தான் என்கிட்ட சொல்லுவீங்க? நான் ஒண்ணு உங்கள மாதிரி கறி துண்டு இல்ல, எப்ப பார்த்தாலும் ஊதிக்கிட்டே இருக்கேன். நான் கற்பூரம், ஒரு தடவை சொன்னா கப்புன்னு பத்திக்குவேன். ஆமா, மவுண்ட் ரோட்ல சொன்னாங்க. கற்பூர புத்தின்னு நீங்க சொல்லக்கூடாது, நாங்க தான் சொல்லணும். ஆமா, நீங்க என்னைக்குதான் நல்லதா 4 வார்த்தை சொல்லி பாராட்டி இருக்கீங்க. எப்ப பாரு என்ன பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதா உங்களுக்கு வேலை. நாங்க ஒண்ணு குறை சொல்லவே இல்லம்மா. பார்வதி கிட்ட பேசும்போது கொஞ்சம் உளறிடாம பார்த்து பேசுன்னு சொல்ல வந்தேன். நான் ஒண்ணு உங்கள மாதிரி உளர மாட்டேன். அப்ப நான் என்ன உளர்வாயினா? ஆமா, நீங்க உளர்வாய் தான். அன்னைக்கு பார்வதி நம்ம பையனை பத்தி விசாரிக்கும் போது எல்லா உண்மையும் நீங்க தானே உளர்னீங்க. ஐயோ, என்னைக்கோ எமோஷனல சொன்னேன், அத சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பியா? இப்ப என்ன, பார்வதி பார்த்து வந்த வேலையை முடிப்போம். வா. பார்வதி பார்வதி, எங்க கடைக்கு கிளம்பிட்டியா? ஆமாமா, காய்கறி வாங்க போறேன். என்ன காய்மா வாங்க போற? அது கடைக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். என் மாமாவுக்கு பிடிச்ச காய்கறியா வாங்க போறேன். என்னவா? அவ மாமனுக்கு பிடிச்ச காய்கறியா வாங்கிட்டு வர, நீ எனக்கு பிடிக்காத காய்கறியா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வர. ஆமா, எந்த ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் காட்டி வேணான்னு சொல்லுவீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா பார்வதி, உனக்கு என்ன காய் பிடிக்கும்? ஆதிக்கு என்ன காய் பிடிக்கும்? எங்க 2 பேருக்கும் தனித்தனியா பிடிச்சதுன்னு எதுவும் இல்ல. என் மாமாவுக்கு பிடிச்சது எல்லாமே எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சது எல்லாமே என் மாமாவுக்கு பிடிக்கும். சூப்பர் பார்வதி, புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கணும். ஏங்க, பார்வதியும் நம்மள மாதிரி லவ் மேரேஜ் தான், அத மறந்துட்டீங்களா? அதை எப்படி மறக்க முடியும்?
ஆமா, உங்க கல்யாணம் கோயில்ல நடந்ததா இல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்ததா? கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மாலையை மாத்திக்கிட்டோம். ஆஹா, கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடந்திருக்குன்னா அப்போ உங்க காதலுக்கு 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்களா பார்வதி? என்ன பார்வதி அவளை தயங்கிட்டு இருக்க? 2 வீட்டு சம்மதத்தோட உங்க கல்யாணம் நடந்துச்சா இல்ல எங்க கல்யாணம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து நடத்தி வச்சாங்களா? அம்மா, எதுக்கு திடீர்னு நீங்க எங்க கல்யாணத்தை பத்தி விசாரிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல பார்வதி, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டோம். ஆமா பார்வதி, ஆ. சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டோம். ஏன் பார்வதி, உங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்க கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா பார்வதி, உங்க கல்யாணம் எந்த மாசத்துல நடந்துச்சு? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மாலை மாத்திக்கிட்டதுனால கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. அப்படிதானே பார்வதி? இல்லையே, எங்க கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ரிஜிஸ்டர் ஆபீஸ் லீவ் ஆச்சே, கல்யாணம் எப்படி நடந்திருக்க முடியும்? நீங்க 2 பேரும் எங்க கல்யாண நாள் பத்தி தெரிஞ்சுக்க தான் இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு நாங்க சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உங்க கல்யாண நாளை தெரிஞ்சுக்க தான் நாங்க முயற்சி பண்ணோம். ஆமா பார்வதி, எங்க கல்யாண நாளை தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ கொடுத்து எங்க மகன் இல்லாத குறைய தீர்த்து வச்ச உங்களுக்கு உங்க கல்யாண நாளை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, உங்க அன்பு ஒண்ணு மட்டும் போதும். சரி, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். நில்லுமா நில்லு. உன் கல்யாண நாளை நீ சொல்லட்டனா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வர 10ஆம் தேதி தானே உங்க கல்யாண நாள். எங்களுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? இந்த ஆதியோட ஃப்ரெண்டு ராமகிருஷ்ண பார்த்தசாரதின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன்கிட்ட 500 ரூபா கொடுத்து போட்டு வாங்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தேதியை கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் உன்கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தோம். இல்ல, எங்க கல்யாண நாள் வர 10ஆம் தேதி இல்ல. சமாளிக்காத பார்வதி, வர 10ஆம் தேதி தான் உங்க கல்யாண நாள். அன்னைக்கு நாங்க உங்களுக்கு எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம்னு மட்டும் பாருங்க. ஆமா பார்வதி, நீங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததை விட நாங்க உங்க கல்யாண நாளைக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். போலாமாங்க? வரமா? இவ எதுக்கு கால் பண்றா? என்ன போன் அட்டெண்ட் பண்ண பயமா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல அந்த பேச்சு பேசின, இப்ப என்ன பதிலே காணோம்? அப்போ பயத்துல தானே இருக்க? இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, இப்போ நான் சொல்றேன், அதிர்ச்சி எனக்கு இல்ல, உனக்கு தான் காத்துட்டு இருக்கு. உன்ன மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி அத மூடி மறைச்சு பேச எனக்கு தெரியாது. அந்த மாதிரி பரம்பரையிலேயே நான் பிறக்கல. நேராவே சொல்றேன், என்ன அவமானப்படுத்த பயங்கரமான திட்டத்தை போட்டு என் மகன் கார்ல ட்ரக்ஸ் மறைச்சு வச்சு ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த கார்ல என்ன வேற போக வச்சியே. நீ போட்ட கணக்கெல்லாம் வீணா போச்சு. அப்புறம் நீ எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த மரியாதை கௌரவம் எல்லாம் உனக்கு கிடைக்க போகுது. என்ன புரியலையா? அது வேற ஒண்ணும் இல்ல நந்தினி, நீ என் கார்ல மறைச்சு வச்சிருந்த ட்ரக்ஸ் இருக்குல்ல, அது இப்போ உன் கார்ல தான் இருக்கு.